டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். இனிமேட்டு எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் தேதி வந்து நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் வருது. இப்போ முன்னாடியே வச்சுட்டாங்க. முதல்லலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டாக வைப்பாங்க. இந்த தடவை வந்து ஃபஸ்ட்லேயே வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னையோட சேர்த்து ஒரு 4.5 டேஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து இருக்குது. அதனால் வந்து நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சென்டம் எடுத்துடலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 80 அந்த மாதிரி 60 அபோவ் 80 இதெல்லாம் எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 80 ப்ளஸ்ஸே எடுக்கலாம். பிளான் பி அப்படின்ட்டு பிளான் ஏ வந்து 100 மார்க்கும் பிளான் பி வந்து 80 ப்ளஸுக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானாக இருக்கும். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து 1 பை 1 வந்து நம்ம வர்ஷா மேக்ஸ் சேனல் மூலியமா வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, ஃபேஸ்புக்கு இருக்குது. அதாவது இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளோடது வந்து டெலகிராம்லேயும் இருக்குது. அதனால் வந்து இதை நல்லா கவனமாக ஸ்டடி பிளான் அவங்கவுங்க இதுலேயும் கொடுப்பாங்க. இது வேணுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான் ஏவில் வந்து இன்னைக்கு ஆஃப் டேவில் வந்து என்ன முடிச்சிடணும், கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணணும். கொஞ்சம் நல்லா தெளிவாகவும் பார்த்துங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12th சாப்டர் ஃபுல்லாக இன்னைக்கு முடிச்சிடலாம். அது 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதே மாதிரியே தேர்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 எக்ஸசைஸ் இருக்கு. அதில் எல்லாமே வந்து ஸ்மால் எக்ஸசைஸ் தான். அப்புறம் அடுத்தது 10th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10.1 10.2 10.3 இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் வந்து நமக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அதனால இதை மூணையும் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 5 to 10க்குள்ள கொஞ்சம் முடியல அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 ஹவர் கூட நீங்கள் பார்த்துட்டு படுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நைட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால இன்னைத்த பிளான் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை மூணையும் வந்து முடிக்கிறதுக்கு பாருங்க. சென்டம் மார்க் வேணும் அப்படின்னாக்கா நம்ம தரவா இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஹை ஸ்பீடு பிளான்ல ட்ரைனிங் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் ஒரு 5 o'clock நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5லேருந்து 7 முடிய 1 மார்க் 1 2 3 4 ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கு வந்து 1 மார்க்கும் முடிஞ்சால் அதோட ஃபார்முலாவும் கிளியராக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது மார்னிங் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 8 to ஒரு 2 முடிய ஸ்டடி பண்ணீங்கன்னா 8 to 3 கூட பண்ணலாம். ஓகேங்களா? அதில் பாருங்க செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே அதாவது தேர்ஸ்டே வந்து ஆஃப் டே பிளான் தான். ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் டே பிளான் நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவும் காலையில் அதாவது 8 to 3க்குள்ளே முடிச்சிடலாம். 4th சாப்டரும் ஃபர்ஸ்ட் சாப்டரையும் முடிச்சுட்டு 11th சாப்டரில் ஒரு 2 எக்ஸசைஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? எல்லாமே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே எவ்வரி எக்ஸசைஸ் வைஸாக பாருங்கள். பிரித்து பார்க்க வேண்டாம், டைம் பத்தாது. பிரித்து பார்க்க வேண்டாம், அது நம்ம அதை பார்த்த ஒரு திருப்தியே இருக்காது. அதனால வந்து ஒரு 10 சாப்டர்னாலும் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேங்களா? அதனால வந்து சாப்டர் வைஸ் பாருங்க. ஓகே, அடுத்தது ஈவினிங் ஒரு ஒரு 3 o'clock முடிக்கிறீங்கன்னா ஒரு 3 to 5 ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து 5 PM to ஒரு 10 or 10:30 அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5th சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்த்தலாம். 10th சாப்டரையும் முக்கியமான எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோட முடிச்சுட்டு ஃப்ரைடேவை நம்ம ஷெட்யூல்ட முடிச்சுக்கலாம். அடுத்தது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 8th காலையில் அதே மாதிரி தான் 5 to 7 வந்து என்ன அடுத்த நெக்ஸ்ட் 4 லெசன் 1 மார்க்கும் ஃபார்முலாவும் பாருங்க. அடுத்தது 8 to 2ல வந்து 6th சாப்டர் 9 எக்ஸசைஸ் இருக்கு. நல்ல தரவா பண்ணுங்க. இதுல என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 2 5 மார்க் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அடுத்தது 3 மார்க் வரும், 2 மார்க் வரும். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால 6th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க.
அதே மாதிரி 4th சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 5th இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 12th இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து மார்னிங் 8 to 2 வந்து 6th சாப்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தது அப்படின்னாக்கா 8th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் பிளானில் வந்து 11th முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12th சாப்டர், 3rd சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர், 1st சாப்டர், 6th சாப்டர் இதெல்லாமே நம்ம வந்து நம்ம என்ன 8th சாப்டர் இதெல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. 11th சாப்டர் 2 நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 சாப்டர் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க தரவா ஒரு 2 டேஸ்ல வேகமா கொஞ்சம் நிறைய பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம நல்ல ஒரு 2 டே பிளான்ல இவ்வளவு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க சண்டே வந்து 9th. அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, 5 to 7 வந்து அதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் 5 to 7 1 மார்க் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஃபார்முலாவும் படிங்க. ஓகேங்களா? அதை முடிச்சிங்க அப்படின்னாக்கா 8 to 2ல வந்து ஏன்னா நம்ம வந்து செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு அதர் டைமில் நீங்கள் 7th ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிமைண்டர் இருக்கிற 7ஐயும் 9ஐயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் ஒரு 2 எக்ஸசைஸ். இது 9.8ம் 9.9ம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால அதை நல்லா தரவா பார்த்துங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மண்டே நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாமுக்கு நாள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் மார்னிங் 5 to 7 வந்து வால்யூம் 1 ஃபுல்லாக 1 மார்க்ஸும் ஃபார்முலாவும் படிச்சிடலாம். சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஃபார்முலாவும் படிச்சிடலாம். 8 to 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9th சாப்டர் ரிமைன் எல்லாமே பார்த்துட்டு ஈவினிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து உனக்கு எதாவது டவுட் இருக்கோ இல்லை மீதி சாப்டரில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கோ இல்லை ரீகால் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் மார்னிங் 5 to 7 வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 மார்க்கையும் ஃபார்முலாவையும் வால்யூம் 2 இருக்கு இல்லையா, அதோட இதை வந்து நம்ம தெளிவாக படிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் நல்லா இதை வந்து ஒரு பிளானாக பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், 100 மார்க்கே எடுத்துடலாம். ஓகேங்களா? கம்புக்கு 1 மார்க்கும் பாருங்க. லெசன் வைஸ் பார்க்கும்போது கம்புக்கு 1 மார்க்கையும் கிட்ட வச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 19 கிட்ட 18 ஆர் 19 1 மார்க்ஸ் கவர் ஆயிடும். ஓகேவா? அட்லீஸ்ட் 18 வந்துடும். அதுக்கப்புறம் 2 வந்து நம்ம ஃபார்முலா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா 21 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டம் ஸ்டூடெண்ட். ஓகே, இதெல்லாம் நல்லா பாருங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். அதனால கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, பிளான் பியில் வந்து நான் வந்து ஒரு 1 லெசனை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். எனக்கு சார் ஒரு 80+ போதும் அப்படின்னா ஒரு 2 சாப்டரே கூட ஒமிட் பண்ணலாம். பட் கொஞ்சம் முக்கியமான இதெல்லாம் நான் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 12, 3, 10 3 சாப்டரும் பார்க்க சொல்லியிருக்கேன். அதில் எந்தெந்த எக்ஸசைஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அடுத்த செகண்ட் டேவில் அதாவது 7th மார்னிங்லேருந்து நைட்டு முடிய 3rd 4th அப்புறம் ஃபர்ஸ்ட் சாப்டர் 5th சாப்டர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு நைட்டு வந்து 10.2 மட்டும் பாருங்க. இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்த 8த்தும் அதே மாதிரி தான். காலையில் எந்திரிச்சோன்னா 1 மார்க்கு ஃபார்முலா, அப்புறமேட்டு ஷெட்யூலில் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். உங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால இதை வந்து 9th 10th இது மாதிரி ஒரு ஷெட்யூல்டு போட்டு கொடுத்துருக்கேன். 11th சண்டே ஈவினிங் புதுசாக எதையும் பார்க்காதீங்க. அதாவது மண்டே ஈவினிங் வந்து எதையுமே புதுசாக பார்க்காதீங்க, ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 11த்தும் வந்து டியூஸ்டே மார்னிங் என்ன பண்ணுறீங்க, 1 மார்க்ஸை நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்டு ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். நான் 1 by 1 கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா படிங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும்,
ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருவேளை பிஏ லா போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இனிமேட்டு மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இனிமேட்டுக்கு ஹேண்டில் பண்ணோம். நம்ம லைஃப் வந்து மார்க்குங்கிறத வச்சு ஒரு பையனை வந்து திறமையை வந்து சோதிக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நமக்கு கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட மார்க் பேஸ்டில் தான் கோர்ஸை வந்து தராங்க. அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட கடமையை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக செய்யுங்க. ஆல் த பெஸ்ட். 11th அன்னைக்கு மார்னிங் 1 மார்க்கை பார்த்துட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நல்லா படிங்க. ஓகே.